வணக்கம். டிரான்ஸ்பரன்சி டூல். டிரான்ஸ்பரன்சி டூல வச்சு எப்படி ஒரு டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேசிக்கா டிசைன் அப்படின்னா ஆப்ஜெக்ட், அவுட்லைன், டெக்ஸ்ட், இமேஜ். இந்த 4 விஷயங்கள் தான் நம்ம டிசைன் அப்படின்ற பேசிக் திங்ஸா பார்க்குறோம். எந்த டிசைன்லயும் இந்த 4 விஷயங்கள் இல்லாம இருக்காது. நீங்க டிசைன் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட், ஷேப் எனி ஷேப்பா இருக்கலாம். இப்ப நம்ம சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறோம். அப்படி இல்லாம ஸ்கொயர் நீங்க மேனுவலா வரைஞ்ச ஒரு ஷேப்பா கூட இருக்கலாம். அதேபோல அவுட்லைன் இல்லாம இருக்காது எந்த டிசைனும். இமேஜ் இல்லாம அதாவது ஒரு டெக்ஸ்ட் இல்லாம இருக்காது. ஸோ இப்ப இந்த 4 விஷயங்கள்லயும் டிரான்ஸ்பரன்சி டூல எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத இந்த முழு வீடியோ நீங்க பாருங்க தெளிவா. ஒரு டிசைன் செய்து காட்டுறேன். உங்களுக்கு என்னோட அ இந்த 4 விஷயங்கள அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட்ல டிரான்ஸ்பரன்சி டூல் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சாதாரணமா இங்க ஃபவுண்டைன் கலர் குடுத்துக்கிறேன். ஃபவுண்டைன் கலருக்கு இங்க போயிட்டு நம்ம ஃபவுண்டைன் F11 குடுக்குறது. இந்த மாரி ஃபவுண்டைன் கலர் குடுத்துக்கிறேன். இந்த கலர நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது அட்ரிபியூட்ஸ் ஐ டிராப்பர வச்சு கிளிக் பண்ணி குடுத்தா இந்த கலர் வந்துருது. ஸோ கலர் குடுத்ததுக்கு அப்புறமா இந்த டிரான்ஸ்பரன்சிக்காக மேல வந்து ஒரு இடத்துல நானு ஒரு ஷேப் ஒண்ணு கிரியேட் பண்றேன். இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்ட்ட தேவையான இடத்துல பொசிஷன் பண்ணி சென்டர் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இதனுடைய கலர் வந்து ஒயிட் கலர் குடுத்துட்டு அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். பொசிஷன் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிக்கணும். பண்ணதுக்கு அப்புறமா இப்ப டிரான்ஸ்பரன்சி டூல். டிரான்ஸ்பரன்சி டூல்ன்றது இந்த இடத்துல இருக்கு டிரான்ஸ்பரன்சி டூல். இது எல்லாம் எஃபெக்ட்ஸ் டூல்னு சொல்லுவோம். இப்ப டிரான்ஸ்பரன்சி டூல் எடுத்து டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் கொண்டு வரணும். ஒயிட் இருக்கிற ஏரியா 100% இருக்கும். பிளாக் இருக்கிற ஏரியா 0% ஒபாசிட்டி கம்மியாயிரும். டிரான்ஸ்பரன்சியா ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஒயிட்ட நீங்க மேல எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறீங்களோ, அந்த அளவுக்கு லைட் ஆகும். இதுதான் டிரான்ஸ்பரன்சியோட பேசிக். ஸோ இந்த மாதிரி டாப்ல ஒரு லைட்டிங்க்காக ஒரு ஹைலைட் பட்டா எப்படி படுமோ, அந்த ஒரு ஷேப்ல ஹைலைட் பட்டா எப்படி படுமோ, அதனுடைய எஃபெக்ட். ஸோ இதுக்கு நல்லா இன்னும் எஃபெக்டிவா தெரியணும்னா, நீங்க டிராப் ஷேடோ குடுத்துக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைலைட் படுற மாரி ஒரு பபிள்ஸ் மாரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. இந்த மாரி டிரான்ஸ்பரன்சி டூல யூஸ் பண்ணிக்கிறோம். அதேபோல அவுட்லைன்ல நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப அவுட்லைன வச்சு நான் இப்போ ஒரு டிசைன் பண்ணி பார்க்கலாம். இதனுடைய ஷேப்ஸ் உங்களுக்கு தேவையான மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷேப்ல வச்சு நமக்கு தேவையான மாரி ஷேப்ஸ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 2 அவுட்லைன் இருக்கு. 2 அவுட்லைன்லயும் பிளெண்ட் டூல் அப்ளை பண்றேன். இப்போ ஒரு கலர் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஐட்ராப்பர் டூல் எடுத்துட்டு கலர் கிளிக் பண்ணி பிக் பண்ணி கலர் குடுத்துக்கிறேன். அதேபோல இன்னொரு கலர். கொஞ்சம் லைட் கலரா எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம மெர்ஜ் பண்றதுக்கு ஈஸியா தெரியும். ஸோ 2 கலர் நம்ம இப்ப எடுத்துக்கிறோம். இந்த 2 கலரையும் பிளெண்ட் பண்றோம். 2யும் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்ட் டூல் எடுத்து ஸோ இந்த டூல்ஸ் பத்தி தெளிவா நீங்க தெரிஞ்சா தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்பரன்சி எப்படி அப்ளை பண்றீங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இந்த டிசைன்ஸ நம்ம வச்சுக்கலாம். அதே போல ஒரு இமேஜ்ல எப்படி அப்ளை பண்ணலான்றத பாருங்க. ஒரு இமேஜ்ல டிரான்ஸ்பரன்சி டூல எப்படி அப்ளை பண்ணலாம்? டிரான்ஸ்பரன்சி டூல்ல இப்போ வந்து நான் அவுட்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம்னு காட்டுறேன். இப்போ அவுட்லைன சாதாரணமா நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இத நீங்க டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இந்த மாரி அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டு ஃபிளிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு டிசைன்ஸ கிரியேட் பண்றதுக்கு, இந்த மாரி டிசைன்ஸ்லாம் கிரியேட் பண்றதுக்கு அவுட்லைன்ல பண்ண முடியும். இது ஒரு டிசைன்ஸ் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இமேஜ்ல எப்படி வந்து டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றோம் அப்படின்னு பாருங்க. இமேஜ்ல வந்து இப்ப நான் டாப்ல இங்கேருந்து டாப்ல பிளாக் கொண்டு போறேன். கீழ ஒயிட் இருக்கு. ஸோ ஃபேஸ்ல வந்து ஒயிட் இருக்கிறனால ஃபேஸ் மறையாது. மேல இருக்கிற எக்ஸஸா இருக்கிற இமேஜ் வந்து மறையும். ஸோ இப்ப மறையுது. ஒயிட்ட நீங்க எந்த அளவுக்கு ஃபேஸ்ல அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு கொண்டு போய்க்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கீழ மறைக்கணும். கீழ மறைக்கிறப்போ என்ன ஆகும்னா, மேல வந்துரும். ஸோ நான் ஒரு சைடு தான் அப்ளை பண்ண முடியும். என்ன பண்றேன்னா, டிரான்ஸ்பரன்சில இங்க லீனியர் அப்படின்றத வச்சுக்கிறோம். ரேடியல் குடுத்தீங்கன்னா, ரேடியலா மறையும். இப்படி சென்டர்ல மறையும். அப்போ நமக்கு
எல்லா பக்கமும் மறைக்கணும் அப்படின்னா இந்த லீனியர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிட்மேப்ல போய் கன்வெர்ட் டு பிட்மேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது குடுக்கணும். கம்பல்சரி குடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் டிரான்ஸ்பரன்சி குடுத்ததவே நான் வந்து பிட்மேப்பா மாத்திக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு தேவையான அளவு பிக்சல்ஸ் வச்சுட்டு ஆர்ஜிபில வச்சுக்கிறேன். குடுத்துடுறேன். கன்வெர்ட் டு பிட்மேப் ஆர்ஜிபில வச்சு டிரான்ஸ்பரன்சியா கொண்டு வந்துட்டேன். ஸோ மேல அப்ளை ஆனது பிட்மேப்பா மாத்துனதுனால அங்க அப்ளை ஆயிருச்சு. பழையபடி இப்ப நீங்க அப்ளை பண்ணும்போது, மறுபடியும் அப்ளை பண்ணும்போது அது எடுத்துக்கும். அதே போல நீங்க பழையபடி அதே செட்டிங்ல இருக்கு. ஓகே பண்ணிருங்க. கீழ குடுத்துடலாம். சைட்லயும் அதே மாரி வேணும்னா மெர்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பண்ணீங்கன்னா இங்க வந்துரும். ஸோ அதனால ஒரு சைடு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத வந்து என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, பண்ணதுக்கு அப்புறமா பிட்மேப் பண்ணணும். ஒவ் ஒவ்வொரு டைமும் நீங்க பிட்மேப் பண்ணா தான் இங்க டிரான்ஸ்பரன்சி அப்ளை ஆகும். இது போல 4 சைடும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த மாரி கன்வெர்ட் டூ பிட்மேப் பண்ணி, இப்போ நீங்க ஃபர்தரா இத நீங்க எடிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க கன்வெர்ட் டூ பிட்மேப் குடுத்தீங்க அப்படின்னா, இத எடிட் பண்ண முடியாது. அதே போல டெக்ஸ்ட்ல இப்ப வந்துட்டோம் அப்படின்னா, இப்ப டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி டூல் எப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்ட நானு ஃபிளிப் பண்ணியிருக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி ஃபிளிப் பண்ணியிருக்கிறேன். இத கரெக்ட்டான பொசிஷன்ல வச்சுட்டு, டிரான்ஸ்பரன்சி டூல் எடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஓவர்லேப் ஆயிருக்கு. ஸோ ஷிஃப்ட் பேஜ் டவுன் குடுத்து பாட்டம்ல கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி குடுத்து இது 4 டிசைன் கொண்டு வந்துட்டேன். இத வச்சு நான் ஒரு டிசைன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆப்ஜெக்ட், அவுட்லைன், டெக்ஸ்ட், இமேஜ் இந்த 4 விஷயத்தையும் வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணி பார்க்கலாம். இப்ப சாதாரணமா ஒரு சோசியல் மீடியா பேனருக்கு டிசைன் பண்ணலாம். ஒரு 500 டூ 500 பிக்சல்ஸ்ல 500 டூ 500 பிக்சல்ஸ்ல வச்சுக்கோங்க. இல்ல ஒரு 1000 பிக்சல்ஸ் 1000 பிக்சல்ஸ்க்கு 1000 பிக்சல்ஸ் வச்சு ஒரு சைஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைஸ்ல வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணலாம். இப்ப இமேஜ் எடுத்து இங்க கொண்டு வந்துருங்க. இமேஜ் கொண்டு வந்தாச்சு. இமேஜ்ல கொண்டு வந்தாச்சு. சென்டர்ல வந்திருக்கு. ஆனா வந்து நீங்க வயர் ஃப்ரேம்ல பார்க்கும்போது தெரியும். இது வெளியில வந்திருக்குது. இதெல்லாம் பவர் கிளிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலமா நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ள கொண்டு போணும் ஃபைனலா. இப்போதைக்கு நம்ம இந்த கலர் எடுத்து பேக்கிரவுண்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற கலர் எடுத்து பேக்கிரவுண்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ஸ எடுத்து நீங்க இந்த டிசைன்ஸ எடுத்து பேக்கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரோக் வேணுமோ அந்த அந்த அளவுக்கு இதுல ஸ்ட்ரோக்கும் குடுத்துக்கலாம். இப்ப 20 அப்படின்றத வந்து நீங்க ஒரு 40 குடுத்தீங்கன்னா இன்னும் நெருக்கமாயிரும். ஸோ அவுட்லைன் வந்து நெருக்கமாயிரும். அதேபோல இதுவும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு 30 இந்த மாரி குடுத்துக்கலாம். ஸோ என்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. இது எல்லா டிசைன்ஸையும் நம்ம இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஃபைனலா பவர் கிளிப் பண்ண போறோம். இப்போதைக்கு நம்ம இதனுடைய சைஸ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த டிசைனுக்காக, ஃபினிஷிங்க்காக வச்சுர்றோம். வச்சதுக்கு அப்புறமா இத வந்து நீங்க குரூப் பண்ணிக்கோங்க. 2யும் குரூப் பண்ணிக்கிறோம். இந்த இமேஜும் வெளியில இருக்கிறனால, இந்த 3 விஷயத்தையும் இமேஜ் அண்ட் அவுட்லைன் நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்ட்குள்ள கொண்டு போறோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு 2யும் எல்லாத்தையும் குரூப் பண்ணிட்டு, எஃபெக்ட்ல பவர் கிளிப் எஃபெக்ட்ல பவர் கிளிப் அப்படின்றத குடுத்து பிளேஸ் இன்சைட் குடுத்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்க்குள்ள மொத்தமா பாக்ஸ்க்குள்ள போயிருது. அதுக்கப்புறமா நீங்க டெக்ஸ்ட்ட கொண்டு வந்துரலாம். டெக்ஸ்ட்ட எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் வந்து சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சென்டர் பண்ணிக்கலாம். இதனுடைய எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அத நீங்க மாத்திக்க முடியும். இப்போ சாதாரணமா பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரே கலர்ல வெளியில வைக்கும்போது கிரே கலர்ல இருக்கு. பட் நம்ம இங்க வைக்கும்போது ஒரு அந்த பிங்க் கலர்ல மெர்ஜ் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால டிரான்ஸ்பரன்சில போனீங்கன்னா, இந்த இடத்துல மேல டாப்ல நார்மல் இருக்கு. இதெல்லாம் நார்மல்ல கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஆகும். அதுல மல்டிப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ மல்டிப்ளே குடுத்துட்டீங்க அப்படின்னா, என்ன ஆகுதுன்னு பாருங்க. பேக்கிரவுண்டோட மெர்ஜ் ஆகும். ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சின்றது உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு ரியலா கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாரி டிரான்ஸ்பரன்சி குடுத்துக்கலாம்.
இப்போ நீங்க ஒயிட்ல குடுத்தீங்க டெக்ஸ்ட்ட ஒயிட்ல குடுக்குறீங்க அப்படின்னா, இது வந்து ஒயிட்லயே மாத்திக்க முடியும். ஒயிட்ல குடுக்கும்போது நீங்க என்ன ஆகும்னா, மல்டிப்ளை குடுத்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலரோட மெர்ஜ் ஆகுறனால, இத வந்து நம்ம மல்டிப்ளை குடுக்கக்கூடாது. மல்டிப்ளை குடுக்கக்கூடாது. இப்ப நான் வந்து இத எடுத்து நார்மலா வச்சுக்கணும். ஸோ கலர மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ. ஸோ நமக்கு கலர் வந்து பிளாக்லயே நல்லா இருக்கறனால, நம்ம பிளாக்லயே நீங்க வச்சுக்கலாம். மல்டிப்ளை குடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் டோன் வேணுமோ குடுத்துக்க முடியும். ஸோ இது போல ஒரு டிசைன் பண்றதுக்கு நம்ம டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ஜெக்ட்டும் யூஸ் பண்ணிடலாம். ஆப்ஜெக்ட்ட நீங்க ஒரு லோகோ மாரி இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு லோகோ மாரி இத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதிலிருந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டு வரேன். அதனுடைய சைஸ ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு டிசைன் வந்து டிரான்ஸ்பரன்சி வெறும் டிரான்ஸ்பரன்சிய வச்சே நம்ம இந்த டிசைன கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இது போல ஆப்ஜெக்ட், அவுட்லைன், டெக்ஸ்ட் இந்த 4 ஆப்ஜெக்ட், அவுட்லைன், டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் இந்த 4 விஷயத்திலயும் டிரான்ஸ்பரன்சின்ற டூல யூஸ் பண்ணலாம். ஸோ இது இல்லாம இப்ப நான் ஒயிட் கலர்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி டூல எடுத்து இதுல போய் இதுல போயிட்டு நம்ம ரேடியல் குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா சென்டர்ல வரும். சென்டர்ல கலர் வந்துரும். சென்டர்ல பிளாக் இருக்கிறனால சென்டர்ல வந்துருது. ஸோ இதுல வந்து நீங்க என்ன கலர் குடுக்குறீங்களோ குடுத்துக்க முடியும். சாதாரணமா ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்கிற ஷேடு நம்ம வேற வேற ஷேடு குடுத்தீங்கன்னா, இதுல ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். சைஸ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இப்படி குடுக்கும்போது, இந்த இடத்துல லைட்டா வரணும் அப்படின்னா, யூனிஃபார்ம் அப்படின்றத குடுத்தீங்கன்னா, இத லைட் பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம் அப்படின்றத குடுக்கும்போது, யூனிஃபார்ம் குடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி டூல செலக்ட் பண்ணும்போது மேல இந்த இடத்துல லிஸ்ட் ஆகுது. அதுல யூனிஃபார்ம் குடுக்கும்போது, இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி நீங்க கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு வாட்டர் மார்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இத கொண்டு வந்துக்கலாம். அதுபோல இந்த இடத்துல யூனிஃபார்ம், ரேடியல் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்காக சொல்றேன் நானு. இந்த இடத்துல இப்படி இந்த மாரி பேக்கிரவுண்ட்ல கிரியேட் பண்ணலாம். இந்த மாரி எஃபெக்ட்லாம் வேணும் அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி டூல செலக்ட் பண்ணிட்டு மேல டாப்ல பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம், ரேடியல் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து அந்த ஒபாசிட்டியோட ஒபாசிட்டி டிரான்ஸ்பரன்சிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க இந்த மாரி ஒரு எஃபெக்ட்டும் கொண்டு வர முடியும். ரேடியல் யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.